அதாவது 2026 எலெக்ஷன் வர போதில்ல, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே தான் ஜெயிப்பார். நான் 2026 கணிப்பு பார்க்க போனால் இப்போ வந்து ஏகப்பட்ட பேர் போட்டி விடுறாங்க. யாரை கேட்டால் நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேங்கிறாங்க. மக்களுடைய கணிப்பு யாராலையும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன அதனால் வந்து 100க்கு 100 வந்து ஆளுங்கட்சி தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ டிஎம்கேங்கிறது வந்து டிஎம்கே தான் ஆளுங்கட்சி பெருசாக இருக்குது இப்போதைக்கு, அது வர சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் இப்போ மக்களுடைய பெண்கள் ஓட்டு அதிகமாக வந்து விஜய் பக்கம் தளபதி புதியதாக இப்போ கட்சி ஆரம்பிக்க போய் தாவக்கலை வந்து இணைஞ்சிருக்கனால வந்து மக்கள் இளைஞர்களும் சரி, இளவட்டமும் சரி, இப்போ உள்ள மாணவிகளும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி, அதிகமான பேர்களை வந்து இப்போ தாவக்கலை இணைஞ்சு ஒரு ஒரு வித்தியாசமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் வந்து அவளுக்கு ஒரு சான்ஸு இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்களுடைய கணிப்பு தான் எல்லாமே. இப்போ நீங்களும் நானும் பேசி ஒன்றும் ஆகப்போ கிடையாது. எலெக்ஷன் அன்னைக்கு நாளைக்கு எலெக்ஷனை வச்சு இன்றைக்கி எல்லாம் சொல்லிட்டு அந்த நேரத்தில் பூத்தில் போய் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான். ஆனால் ஒரு சான்ஸ் இருக்குங்க. கண்டிப்பான முறையில் ஒரு புதிய கட்சியாக இருந்தால் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து கொஞ்சம் எடுத்துக்காட்ட கொஞ்சம் பெண்களை சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரியாக கொண்டு வராரு. அதனால் அவருக்கு ஒரு சான்ஸ் கண்டிப்பாக நம்மள ஒரு சான்ஸ் உண்டு. 2020 விஜய்க்கு இருந்துச்சு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த திர்சா விட்டுட்டு அப்பல இருந்தால் வாய்ப்பு தான், வாய்ப்பு தான். சொந்த மனைவி கூட இருக்கணும், அதான் எல்லா மக்களுக்கும் ஆசை, எங்களுக்கு ஆசை. இப்போ வந்து தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் கொடுத்ததையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து ஸ்டேஜில் அவர் பேசுகிறப்போ அது எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நாட் ஒர்த் ஃபார் இட் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் சொல்லி அவர் சொன்னார். அதெல்லாம் பெரிய முக்கியமே இல்லை அப்படின்ற மாதிரி, டிவோர்ஸ் கொடுத்தது பெரிய முக்கியமே இல்லை அப்படின்றத மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதை வந்து நீங்கள் அவர் அதை ரிக்ரெட் பண்ண மாதிரியே தரல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வச்சுட்டு கூட இருக்கலாம், அவர் வச்சுட்டு கூட இருக்கலாம். திரிஷா வச்சுட்டு கூட இருக்கலாம். அதுக்கு அவர் வருந்துறாருன்னு நினைக்கிறீங்களா? ஆஹா இல்லை. அதாவது தலா எப்படின்னா கேளுங்க, வீடுன்னு இருந்தால் எல்லா பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். இந்த உலகத்தில் வந்து யாருமே டைவர்ஸ் பண்ணாத ஆள் கிடையாது. டைவர்ஸை பண்ணிட்டு சேர்ந்து வாழ்றோம் இருக்காங்க, அதை ரத்து பண்ணிட்டு மறுக்க எல்லாரும் பார்க்க போனால் அப்படிலாம் பேச முடியாது. இது எப்போ நடந்த விஷயங்கள். அதாவது விஜய் பண்ணது உண்மைதான். அவங்களுக்குள்ள வாழ்க்கை வரலாறு வளப்புறன்னு நீங்களும் பார்க்கலையே, நானும் பார்க்கலையே, பொதுமக்களும் தெரியாது. அவங்க இல்லற வாழ்க்கையோ ரெண்டாவது குடும்ப வாழ்க்கையோ என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. அது நேரம் இருந்து பார்த்தா தான் அவங்க மேலே தப்பு இவங்க மேலே தப்பு. இன்னைக்கு நம்ம வீட்டிலே ஒரு பிரச்சனை பார்த்தா நம்ம தீர்வான முடியாது. அது நாமளே 2 பேர் உட்காந்து சரி பண்ணால் மட்டும்தான் அதுக்கு ஒரு முடிவு வரும் பிறகு. இதால் வந்து இந்த டைவர்ஸுங்கிறது வந்து எப்போ நடந்த உண்மைதான். அது அதாவது வந்து இது செஞ்சது நடந்தது எல்லாம் உண்மைதான். ஆனால் இது நடந்து ஏகப்பட்ட காலம். இந்த எலெக்ஷன் டயத்தில் வந்து இதை கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. அது தப்பான விஷயம், பெரிய விஷயம் இல்லை. அது பெரிய விஷயம் தான். அது ஏன்னு கேளு, சொந்த மனைவி 2 பிள்ளை இருக்குது பாவம். அந்த பிள்ளைகள் சேர்ந்து வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசை, மனைவியோட கும்பலாக இருந்தாக்கா. அந்த திர்சா கூட இருக்கக்கூடாது. திர்சா இருந்தாக்கா அவருக்கு கண்டிப்பாக ஜெயிப்பாருப்பா, விஜய் ஜெயிப்பாருப்பா. ஆமாம், கண்டிப்பாக ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திர்சா கூட இருந்தாக்கா அது எனக்கே பிடிக்கல. ஓகே, இப்போ டிஎம்கே ஜெயிப்பாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து டிஎம்கே வந்து ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுத்துருக்காங்க, சில விஷயம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு வந்த புதுசுலேயே வந்து அதை வந்து அவர் சித்தரிச்சார். இந்த மாதிரி எல்லாமே ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரே நான் பஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ பஸ் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் விட மாட்டார், வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ கரூரில் போயிட்டு 41 பேர் சாவ வச்சாங்க, அதெல்லாம் எப்படி விடுவாங்க? விட மாட்டார். அதாவது என்ன அவர் சொல்றது நடக்குள்ள பார்ப்போம், அதெல்லாம் நடந்து வரக்குள்ள பார்க்கலாம். அது ஜெயிச்சு வந்தா அப்படி செய்யறத பார்க்கலாம். இப்போ நாளைக்கு வந்து சிபிஐல அவரை கூட்டி விசாரிக்க வர சொல்லியிருக்காங்க. மேபி அவர் வந்து அரெஸ்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு. எதனால? படமே ஒன்று அவரால் இது பண்ண ஓப்பன் பண்ண முடியல. இதெல்லாம் எப்படி அவர் நாளைக்கு அரெஸ்ட் ஆவார் நினைக்கிறீங்களா? சிபிஐ விசாரணையில அரெஸ்ட் ஆவார், நடிகர் அரெஸ்ட் ஆவார். இது ஆறுறதுக்கு சான்ஸ் இல்லை தல. சரி, இதை மட்டும் சொல்ல. கரூரில் இதுக்கு முன்னாடி இந்திக்காரை 42 பேரை செத்த ஏதாவது நியூஸ் வந்துச்சா? 42 பேர் உயிரிழந்திருக்காப்புல இந்திக்காரங்க வேலை பார்த்த இடத்துல பயிராகி. அது இது வரைக்கும் நியூஸ் வந்துச்சா? ஏன் அது நியூஸ் வரல? பாவண்டாலும் எங்கே போட்டாலும் எப்படியாவது ஒரு பிரச்சனை வரத்தாங்க. ஏங்க அவராங்க கூப்பிட்றாப்புல, பொதுமக்கள் போய் முண்டிட்டு போய் விழுவுது. சொல்லுங்க, இப்போ நீங்களே நானே வந்து அந்த மாதிரி கூட்டம் வருமா? ஒரு சினிமா துறையத்துக்கு இருக்கிறனால பார்க்கறதுக்காக முக்கவயசு வராங்க. இதெல்லாம் வந்து பப்ளிக்காக திருந்தணுங்க. இது ஏன் நமக்கு தேவை? அப்படி இருந்தால் முடிஞ்சு வச்சு. அதுக்காக அவன் செத்தா இவன் செத்தா நம்மளோட தவறு தான். இது ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஏங்க டிவியில் பார்க்க, நியூஸில் பார்க்க, எதிலே பார்த்துட்டு போகலாம். நேராக போய் பார்க்கணும், என்ன இருக்க சொல்ல வைப்போம். அதனால் வந்து தவறு நடந்து போச்சுங்க. இதை வச்சு ஒரு தீர்ப்பு இந்த அதான் சொல்லல. மொத்தத்தில் வந்து எலெக்ஷனில் வந்து ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணி ஏதாவது பண்ணி பிரச்சனை மட்டும் பார்க்குறாப்புல. இதுதான் நடக்க போகிறது, புரியுங்களா? நான் வந்து பக்கா டிஎம்கேங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் பக்கா டிஎம்கே, புரியுங்களா? இருந்தாலும் எனக்கு என்ன தெரியுமா, ஸ்டாலின் இருந்தால் நல்லா தான் செஞ்சார். ஒரு ஆட்சி, புதிய ஆட்சி வர்றப்ப சந்தோஷம் தானுங்க. மக்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, என்ன செய்யறாரு பார்ப்போமே.
டிவிக்கு ஜெயிக்கணும்னா திருசா விட்டு அப்பால வரணும். ஆமா திருசா வேணாம், வாழ்க்கைக்கே அந்த விஜய் வாழ்க்கை வேணாம்பா, அந்த சங்கீதம் வரணும்பா. சங்கீதம் அவங்க பிள்ளையோட இருக்கட்டும், பொண்ணோட நல்லா மாமியா அப்பா அம்மாவோட. அதுதான் குடும்பம். அரசியல் வந்தால் அரசியல் குடும்பம் அதான். என்ன சொல்ற, துரோகம் பண்ணக்கூடாது கல்யாணம் கட்டின மனைவிக்கு. ஆமாம். ஓகேக்கா, சூப்பர்க்கா. ஆமாம்.